ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மெதுவாக வந்து வாய் அசைவில் வந்து என் பையன் கௌதமை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கௌதம்ன்ற ஒரு பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து இவங்க ரேவதி வந்து பொழைப்பாங்க. இல்லைனா வந்து அவங்களுடைய கண்டிஷன் வந்து ரொம்பவுமே வந்து மோசமாக போயிடும். அந்த கௌதம் யாருன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவை வந்து அந்த டாக்டர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா உடனே வந்து அவருக்கு வந்து கால் பண்ணி டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவங்கள வந்து பார்த்து பேச சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்க வந்து கான்ஷியஸ்க்கு வருவாங்க. இல்லைனா வந்து ரொம்பவுமே வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்மளே வந்து வீடியோவில் வந்து போடுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீடியோவை வந்து பார்க்குறதில்ல. ஆனால் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ வச்சு போடுறதுனால நம்ம சேனலுக்கு வந்து சிக்கல் வருதுங்க. அதனால தான் வந்து நம்ம டேரெக்டாக வந்து வீடியோவில் வந்து பேசிடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கிய போயிட்டு ரேவதி அம்மாவுக்கு வந்து இப்படி தான் ஆயிடுச்சு, உங்களை வந்து பார்க்கணுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இன்றைக்கான எபிசோடில் வந்து இருக்க போகுது. நம்மளுடைய கௌதம் பார்த்திங்கன்னா ரேவதி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து போய் நம்மளுடைய ரேவதி அம்மா கையில் வந்து பேசினா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கான்ஷியஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து என்னான்னு கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மா உங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய ரேவதி. எப்படியோ வந்து என் மகன் வந்து கௌதம் வந்து என்னை வந்து அம்மானு வந்து கூப்பிட்டுட்டானே, இந்த நாளுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி வந்து டக்குன்னு வந்து கண்முழிச்சு வந்து பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, எனக்கு வந்து இலக்கியா சொல்லி தான் தெரியும் உங்களுக்கு வந்து அடிபட்டு இருக்கிறது, இல்லைனா வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. இலக்கியா எப்படி உங்களை பார்த்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எனக்கு எதுவுமே வந்து தெரியல. உங்களுக்கு அடிபட்டதுன்னு வந்து தெரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா நான் அதை பற்றி எதுவுமே வந்து கேட்கல. டக்குன்னு உங்களை பார்க்கணுன்றதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னை ஒரு சில ரவுடிங் வந்து துரத்திட்டு வந்தாங்க. அதில் வந்து நான் வந்து பயந்துக்கிட்டு ஓடி வந்தேன். இப்போ வந்து ரோட்டில் வந்து அடிபட்டு மயங்கிட்டு இருந்தேன். அந்த வழியாக போயிருக்க இலக்கியா தான் என்னை வந்து பார்த்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி வந்து சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் வந்து கேட்குறாங்க. நம்முடைய ரேவதி பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கே அப்படின்றத வந்து சொல்லாத மூடி மறைச்சிடுறாங்க. ஏன்னா வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து அந்த எஸ்எஸ்கே மேலே வந்து கேஸை கொடுப்பாரு. அதுவும் போக வந்து கண்டிப்பாக வந்து அவங்ககிட்டக்கு வந்து சண்டைக்கு வந்து போவாங்க தான். நமக்கு மகனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா மூடி மறைச்சிட்றாங்க. யாரும் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி கையில் வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து பேசுறதை பார்த்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய ரேவதியோட ஆசை வந்து நிறைவேறிச்சு. கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய கௌதமுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வந்து ரேவதி தான் வந்து நம்மளுடைய உண்மையான அம்மா அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்து நம்முடைய கௌதம் சாருக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக வந்து இருக்குங்க. வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் நடக்குது. இந்த வீடியோ லைக் மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.